ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர், சென்னையில் இருக்கேன். இந்த சனி பெயர்ச்சி ஏன்னாக்கா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பெயர்ச்சி, 7.5 சனி, 8.5 சனி, 9.5 சனி, இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனி பகவானை பற்றின ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்றைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள். என்னடா இந்த சனி பெயர்ச்சி? சரி, இது சனி பெயர்ச்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய, பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா? சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா? இல்லை சனி பார்த்தா கோடி நன்மை, சனியை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க, சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பற்றி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மளை பயம், குழப்பம், மனுஷன் எதையா பண்ணுறது அப்படின்ற ஒரு தயக்கம், குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில் கொண்டு போய் விட்டுட்டு, இங்கே போனால் இந்த பரிகாரம் செய்யறது, அங்கே போனால் அந்த பரிகாரம் செய்யறது, பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது, இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க, மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும். ஸோ இந்த சனி பகவானா என்ன? முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா, சனின்ற கிரகம் நீங்கள் பால்வழி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன்லேருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் சனியோட நகர்வு ரொம்ப ஸ்லோவான நகர்வு. ஸோ ஏன் தூரமாக இருக்குது அப்படின்றது பால்வழி மண்டலத்தில் இருக்குது. ஸோ பால்வழி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும். ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், ஒரு குழப்பம் வந்துடும். ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனிக்காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல், ஏன்னா இந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மார்கழி மாதம், தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும். ஏன்னா அப்போ பனி, முன்பனி பின்பனி காலங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது, ஒரு சோர்வாக இருக்குது. அதனால தான் பிரம்மமுகூர்த்தத்துல இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் சனி பகவானோட தன்மை என்ன, குளிர்ச்சி, இவ்வளோதான். குளிர்ச்சினாவே அங்கே பயம், இருட்டு. ஸோ இவ்வளோதான் விஷயங்கள். ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதாக மாறும். அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம்னு சொல்லக்கூடிய அந்த 3, 6, 11 இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிறோம். மற்ற பாவங்கள் இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. உண்மையாகவே நற்பலன் எப்படி கிடைக்குது, கெடுபலன் எப்படி நடக்குது, இவ்வளோதாங்க விஷயம். இதை தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பெயர்ச்சியில் எந்த சனி பெயர்ச்சி வேணாலும், சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். ஸோ இப்போ இந்த 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்காரு. 3ஆம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம். ஸோ விஜய வீரியஸ்தானம், இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும். தேவையற்றத விரயம், உயிராற்றல் விரயம் அங்கே ஏற்பட்டுரும். அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு, அதனால தான் நம்மளால பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? அந்த காளை அடக்கிற போட்டியெல்லாம் வச்சாங்க. ஏன்னா அந்த 3ஆம் பாவம் வலுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 3ஆம் பாவத்தை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குளுமையாக இருக்கணும். குளுமையாக இருந்தால்தான் நம்மளோட அந்த உயிர் ஆற்றல் சொல்லக்கூடிய, ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவா கொடுத்தாங்க? ஈஸ்வரனாவே என்னன்னா அவர் தான் ஆயுள் காரகன். அப்போ ஆயுள் எப்படி இருக்கும்? 3ல் சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்தில் சனி இருந்தால்
ஆறாம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம். ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லு. ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது. உங்கள் வாழ்வியலே ஒட்டி தாங்க ஜாதகமும் நடக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன், உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ, அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம், அல்கலைன் என்பது குளிர்ச்சி. அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி. அங்கே குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான். ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர். அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே. ஸோ அப்போ அங்கன்னா அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான். அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்ல. அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரை குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது. ஸோ அப்போ அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி, நோயே இல்லை. எதிரி என்பதே நமக்கு கிடையாது, எதிரியே நண்பன் ஆயிடுவான். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கணுமோ, அது என்னது நம்ம கேன்சர், இன்னைக்கு எய்ட்ஸ், இன்னைக்கு சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன், அதாவது வெப்பம் அதிகமாக வருது. அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது. ஸோ அதனால் சனி பகவான் 6ல் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறேன். அதே 11ஆம் பாவம், 11ஆம் பாவம் லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி. இப்போ லாபம் மனமகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா இப்போ நம்ம மனமகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம்? ஊட்டி கொடைக்கானல் தான் போகிறோம். ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள், மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக ஹனிமூன்லாம் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? குளிர்ச்சி. அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும்போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும். மனம் என்பது தேவையில்லாமல், மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாயும். ஆனால் அந்த இடத்துல அலை போயாமல் அப்படியே கூலாக நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சி எல்லாம் பெருகும். ஸோ அப்போ இந்த சனி பெயர்ச்சி, ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இங்கே நம்ம சொல்கிறோன்னா, எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. இங்கே அறிவியல் பூர்வமாக ஏன் சொல்லணும்னா இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புகிற, அறிவியல் சொல்ல தான் ஏற்றுக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம். அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும் போது இந்த சனி பயிற்சியில் எந்த கிரக பயிற்சியும் இலகுவாக நம்மளால் கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும். நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படுது. இந்த கோயில் போனால் என்ன நடக்கும்னா நம்மளுடைய, ஏன்னா சனியோட தத்துவம் ஆகாய தத்துவம். அதாவது என்னன்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க. பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த 12 வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் பண்ணுவாங்க, அந்த விமானம் சொல்லுவாங்க. அந்த விமானம் என்பது என்னன்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும். அப்போ அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடையும். ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும். அப்போதான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது. அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும். விரிவடைந்த ஆகாயத்தில் நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து 2 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீராது. உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா கிரக பயிற்சியிலிருந்தும் உங்கள் வாழ்வையை மேன்மையடைய முடியும். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆளுமையும் எதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் பெற்ற சிம்ம ராசி நேயர்களே. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு எப்போதும் ஒரு இன்ஃபர்மேட்டிக்காக பேசுகிறது தான் இவங்களுடைய ஒரு தனிப்பட்ட விஷயம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் ரொம்ப அதில் இன்ஃபர்மேட்டிக்காக இருக்கும், நிறைய தகவல்கள் அதில் ஒளிஞ்சிருக்கும். எப்போதும் அந்த தகவலின் அடிப்படையில், எப்போதும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி ஒரு தகவலின் அடிப்படையில் அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த நுணுக்கங்களோட பேசக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. ஸோ இவங்களுடைய ஆன்மீகம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் உள்ள சூட்சமங்களை அறியக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. அதை இவங்க சாதகமாகவும் சொல்லலாம். ஏன்னா பல நேரங்கள் இவங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருவோடைய ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த எதிர்பார்ப்புகளை இவங்களால் செய்ய முடியாமல் அந்த குரு சிஷ்யர் என்ற உறவு வந்து இவங்களுக்கு அந்த அளவுக்கு சரியாக இருக்குல்ல. ஏன்னா அந்த குருவாக இருப்பாங்க, சிஷியன், இந்த குருவை மிஞ்சிய சிஷியன் அப்படின்ற ஒரு தன்மைக்கு போகக்கூடிய ஆற்றல் இயற்கையாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த சனி பெயர்ச்சி எப்படி
இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6-7க்குரியவர் பார்த்தீங்கன்னா போய் 8ல் உட்கார்றார். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூழ்நிலைகளால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்னா, நண்பனே இந்த காலகட்டத்தில் பகைவன். ஏன்னா நம்ம நண்பன் சொல்லிட்டு அவங்ககிட்ட சில ரகசியங்களை மற்றவங்களை பற்றி ஏதோ ஒரு தகவலை சொன்னால் அவங்க போய் மற்றவங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டு நமக்கு ஒரு அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பயிற்சி இருக்கு. ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்தவங்களை பற்றி பேசுவதை குறைத்துக் கொள்வதுதான் பரிகாரமே, வேற ஒன்றும் கிடையாது. வேலை உண்டு, நீ உண்டு, இப்படி இருந்துக்கணும். இன்னொன்று என்னென்னக்கா, மனம் என்னென்னக்கா ஒரு மாதிரி ஒரு சுகத்தை தேடி ஒரு லக்ஸரியாக சுற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னக்கா, இந்த காதல் உணர்வுகள், மறைமுகமான விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் துளிர் விடும். இதெல்லாம் ஆரம்பத்தில் கட் பண்ணிட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ மேலும் என்னென்னாக்கா, அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு டல் அடிக்கும். ஏன்னா சனியோட 8லிருந்து அவர் 3ஆம் பார்வையாக தொழில் சாணத்தை பார்க்கறதால தொழில் செய்யணுமா அப்படின்னு ஒரு ஆர்வமே இருக்காது, ஒரு உற்சாகம், ஆர்வமின்மை இருக்கும். இதுக்கெல்லாம் பண்ண என்னதாங்க பண்ணுறது? அப்போ இப்போ இந்த 2.5 வருஷ காலம் இப்படி தான் எதிர்கொள்ளணுமானா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னாக்கா, நீங்கள் அந்த டீடாக்ஸன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கழிவு நீக்க சிகிச்சை. ஏன்னா அது கழிவு நீக்க சிகிச்சைன்னா என்ன அப்படின்லாம் யோசிக்கிறோம். ஒன்றும் இல்லை, இந்த பேதிக்கு மருந்துன்னு சொல்லுவாங்களே, இதுதான். ஸோ அந்த பேதிக்கு மருந்து சாப்பிட்டா நீங்கள் உடனே நான் இப்போ பேதிக்கு மருந்துன்னா உடனே நாளைக்கே போய் மெடிக்கல் ஷாப்பில் 4 பேதி மாத்திரை வாங்கிலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு சித்த மருத்துவரை போய் பார்த்து அவங்ககிட்ட இந்த டீடாக்ஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கழிவு நீக்க சிகிச்சையை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. இதே தொலைய கொடுத்த சனி பகவான் அப்படியே இருந்து உங்களுக்கு மறைமுக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். மறைமுகமான விஷயங்கள் லைக் இப்போ யூடியூப் இந்த மாதிரி துறையில் இருக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான பரிகாரம் என்னன்னாக்கா, நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட போய் சரண்டர் ஆகலாம். ஏன்னா அவங்களுடைய உங்கள் கை குறையும் போது அவங்களுடைய கை இப்போ ஓங்குது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை துணையோட வருமானம் சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குது. ஏன்னா ஒரு கை குறையும் போது இன்னொரு கை மேலோங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட போய் நீங்கள் சரண்டர் ஆகுது 2வது பரிகாரம். இது 2மே செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பர் தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அதே போல் இந்த தேவையற்ற மன அழுத்தம் இருக்கும், அதை நீங்கள் ஆரம்பத்திலே தேவையற்ற விஷயங்களில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கன்னாவே அதுவே உங்களுக்கு ஒரு 3வது பரிகாரமாக இருக்கும். ஸோ இந்த சனி பயிற்சி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்கொண்டு இலகுவாக விட்டுணும். இல்லைங்க இதெல்லாம் எனக்கு முடியாது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய என்னென்னாக்கா இந்த எலுமிச்சங்காய் இருக்கும் இல்லையா, எலுமிச்சம் பழத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா காலால் போட்டு நசுக்கிடுங்க. இவ்வளோதாங்க விஷயம். எலுமிச்சங்காயை சிதைக்கணும், காலால் போட்டு நசுக்கி நாளை சிதற அளவுக்கு பண்ணணும். இந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை வெற்றி உறுதி என்பது சொல்ல முடியும். ஸோ மீண்டும் நாம் கன்னி ராசியில் ஓகே, கன்னி பேசலாம். மீண்டும் ஓகே, இது இந்த எலுமிச்சம்பழத்தை நசுக்குவதன் வழியாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். நீங்கள் மேன்மை அடைகிறதுக்கு இல்லைதா பிரச்சனையே அதிர்ஷ்டமாகக்கூடிய வித்தை தான் இந்த எலுமிச்சம்பழத்தை காலால் நசுக்குவது. ஸோ மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.